என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நேற்று முதல் நாள் உங்களுடைய ஆராதனிலே பங்கு கொண்டு இருப்பீர்கள். நிச்சயம் உங்கள் ஊழியரை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். அந்த வார்த்தையை இந்த மாதம் முழுவதும் கன்ஃபஸ் பண்ணுங்க. உங்களுடைய பலவீனங்கள் மாறும், போராட்டங்கள் மாறும். உங்கள் தேவைகளில் அந்த வார்த்தை நிச்சயம் நிறைவை கொண்டு வரும். உங்கள் சத்துருக்களை எண்ணங்களை முறியடித்து ஜெயத்தை உங்களுக்கு கொண்டு வருகிற வார்த்தையாய் அந்த வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதை நன்றாய் மனதில் பதிய வைத்து கொண்டு நீங்கள் போகும்போது, வரும்போது, நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது, இருக்கும்போது, எழும்பும்போது, நடக்கும்போது, எல்லா நேரத்திலும் அந்த வார்த்தை கன்ஃபஸ் பண்ண, அறிக்கையிட மறக்க வேண்டாம் என்று இந்த காலை உங்களை உற்சாகப்படுத்தி நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, எங்கள் கைகளின் கிரியை எங்களுக்கு உறுதிப்படுத்தியார்களோ. பூமியிலே நாம் வேலை செய்கிறோம், நமக்கு எஜமான்கள் உண்டு. நாம் வியாபாரம் செய்கிறோம், நமக்கு சப்ளை பண்ணுகிறவர்கள் உண்டு. நாம் கர்த்தருக்கு பயந்து நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் உங்களுடைய எஜமான்கள் அதை ஏமாற்றுகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள், உங்களை மோசப்படுத்துகிறவர்களாயும் இருக்கலாம். வேதம் அதற்கு நமக்கு நல்ல ஆதாரத்தையும் ஆறுதலான வார்த்தையும் கொடுத்திருக்கிறது. எஜமான்களே, உங்கள் வேலையாட்களுடைய பிடித்தத்தை குறித்து அவர்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அவர்களுக்காய் உங்களை விசாரிக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு என்று சொல்லி, அந்த தெய்வம் வேற யாரும் அல்ல, நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் நம்புகிற, உங்களை இரட்சித்த உங்கள் இரட்சகராம் இயேசுவின் நாமமாகும்.